கைஸ் வெயிட் ஒரே நிமிஷம் கைஸ். வண்டி வாங்க போறீங்களா? வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வண்டி வாங்க போறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு வண்டியோட ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம வந்து என்ன வண்டியை சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் எப்போ வீடியோஸ் வருமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என் பின்னாடி இருக்க வண்டி வந்து நம்ம வந்து இப்போ ரிவ்யூ பண்ணலாம். வாங்க அப்படியே பார்க்கலாம். கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து சுசுகி ஆவெனிஸ் 125cc வந்து 125cc ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இந்த 125cc வண்டி வந்து மொத்தமாக வந்து 3 எடிஷனில் இருக்குது கைஸ். ஸ்டாண்டர்ட் எடிஷன், ரைடு கனெக்ட் எடிஷன், அதுக்கப்புறம் ரேஸ் எடிஷன் இருக்குது கைஸ். நம்ம கிட்டே இருக்கிறது வந்து ரைடு கனெக்ட் எடிஷன் இருக்குது கைஸ். இந்த ரைடு கனெக்ட் எடிஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எல்லாமே ஒரே இது தான். பட் இந்த ரைடு கனெக்ட் எடிஷனில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கைஸ். இந்த சுசுகி 125cc வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜினோட சிங்கிள் சிலிண்டரில் 125cc வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் 8.7 ஹார்ஸ் பவரும் 10 நியூட்டன் மீட்டரில் இருக்க இந்த இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இது வந்து இதே 2024 இதே தான் கொடுத்துருக்காங்க. ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா ஸோ பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், ஒன்றுனா பார்க்கலாம். இந்த 2024 சுசுகி ஆவெனிஸ் 125 வந்து மெட்டாலிக் பிளாக்கோட வந்து நம்ம இந்த 2024 கொடுத்துருக்காங்க கைஸ். ஒரு சின்னதாக ஒரு வைசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு என்டார்க்கோட காப்பின்னு கூட நிறைய பேர் சொல்லலாம். ஒரு 50% என்டார்க்கோ இதுக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. என்டார்க்கும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆவெனிஸும் இதே மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டியோட சீட் பற்றி பார்க்க போனோம்னா சீட்டு 780 சென்டிமீட்டரோட இருக்குது கைஸ். ஒரு டாலான நபர் கூட இந்த வண்டியை வந்து உக்காந்து நார்மலாக வந்து நம்ம திருப்பும் போது காலில் அடிப்படாது. பின்னாடி வந்து அண்டர் சீட் கவரேஜ் வந்து 21 லிட்டர் கொடுத்துருக்காங்க கைஸ். அண்டர் சீட் கவரேஜ் இங்கே வந்து நார்மலாக லைட்லாம் எதுவுமே கொடுக்கல. பட் ஆனால் வந்து இதில் அண்டர் சீட் கவரேஜில் வந்து ஒரு ஹெல்மெட்டு, சின்னதாக ஒரு ஹெல்மெட் இந்த ஹெல்மெட்டை வந்து ஒரு ஹெல்மெட்டை வைக்கலாம் கைஸ். இதில் வந்து ஒரு ஹெல்மெட் கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி 21 லிட்டரில் வந்து அண்டர் சீட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க கைஸ். அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன ஒரு இதுனா, இங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து இதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து சாவி போட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே சாவி போட்டு தனியாக எடுத்து சாவி போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட பெட்ரோல் டேங்கோட இது கொடுத்துருக்காங்க. இந்த சுசுகி ஆவெனிஸ் 125cc வந்து உங்களுக்கு வந்து அலாய் வீலோட கொடுத்துருக்காங்க கைஸ். ஃப்ரண்ட்டில் வந்து பிரேக் பார்த்தீங்கன்னா 125cc எவ்வளோ கொடுக்க முடியுமோ டிஸ்கில் வந்து டிஸ்க் பிரேக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சஸ்பென்ஷன் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனோட கொடுத்துருக்காங்க கைஸ். அதுவும் மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து 12 இன்ச் டயர் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹார்ம் சஸ்பென்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரேக் வந்து ட்ரம் பிரேக் மட்டும்தாங்க கைஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் டயர் வந்து பேக்கில் வந்து 10 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க கைஸ். டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்எஃப் டயர்லேருந்து தான் யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 12 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக்கில் வந்து 125cc இருக்க வந்து 10 இன்ச் தான் யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த வண்டியில் வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா டெயில் லைட் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸ்ப்ளிட் டைப்பில் இருக்கிற டெயில் லைட் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம வந்து இந்த சைடு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆவெனிஸ்ன்னு சொல்லிட்டு பிளாக்ல வந்து அப்படியே மெட்டாலிக் பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஆனால் இது வந்து பிளாக்ல கொடுத்தது பதிலாக ஒயிட்டில் வேறு ஏதாவது கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க. மெட்டாலிக் பிளாக்கோட பிளாக் வந்து நைட்டில் அவ்வளோவா நம்மளுக்கு விசிபிள் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். நார்மலாக வந்து ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இக்னிஷன் இது கொடுத்துருக்காங்க, ஆஃப் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து லைட் மோட் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க கைஸ். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே பற்றி நம்ம பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் டிஸ்பிளே தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் டைம் வந்து நம்மளோட கரெக்ட் டைம் அக்யூரேட்டாக வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பாயிண்ட் இருக்கும் தரோன்னு நினைக்கிறேன். ஸோ 5 பாயிண்ட்ஸில் வந்து இப்போதைக்கு 3 பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏர் கூல்டு வந்து உங்களுக்கு ஏர் கூல்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இது காட்டுது கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து 680 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்கு கைஸ். ஸோ வண்டி வந்து ஒரே ஒரு வாரத்தில் வந்து இந்த டிரைவர் வந்து 680 கிலோமீட்டர் ஓடிட்டார் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து ஆவரேஜாக வந்து 51.9 கிலோமீட்டர் மைலேஜ், அதாவது 52 வச்சுக்கலாமல் ரவுண்டாக 52 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுத்துருக்காரு. அதாவது 52 மைலேஜ் கொடுத்துருக்கு இந்த வண்டி.
நார்மலாக வந்து இந்த வண்டி தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறது இதே 50 55 தான். அக்ரெசிவாக ஓட்டினா 50 55 தரதுன்னு சொல்லிட்டு இந்த வண்டியோட மைலேஜ் ஆவரேஜ் மைலேஜ் சொல்கிறாங்க கைஸ். நீங்கள் இன்னும் ஸ்லோவாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 55 60 கூட தரலாம். ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோ லேப்பிடோ அந்த மாதிரி ஓட்டுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வண்டி வந்து ஒரு கெஸ்ஸாக வச்சுக்கலாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ரைட் சைடில் வந்து நீங்கள் இந்த சின்னதாக ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இதே லெஃப்ட் சைடில் வந்து உங்களோட மொபைலு இல்லை மொபைல் வந்து எங்களோட பெரிய ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து உள்ளே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சின்னதாக வந்து உள்ளே வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி கேபிள் ஓப்பன் பண்ணால் உள்ள ப்ளூ கலர் லைட் எரியுது. அந்த யூஎஸ்பி கேபிளை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சார்ஜர் வந்து ஏறும். இது ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சைட் ஸ்டாண்டு கட் ஆஃப் வந்து இந்த வண்டியில் இருக்குது கைஸ். இப்போ நிறைய வண்டியில் வரது வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து நிறைய வண்டியில் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் சைட் ஸ்டாண்டு போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப்னா என்னன்னு தெரியலனா நான் சொல்கிறேன். இப்போ வண்டி சைட் ஸ்டாண்ட் இருக்குன்னா ஆன் ஆகாது. அப்படியே ஆன் ஆச்சுன்னா கூட ஆன் ஆகலை பாருங்கள். சைட் ஸ்டாண்ட் போட்டால் வந்து வண்டி ஆன் ஆகாது கைஸ். நார்மலாக வந்து மிரர் பார்த்தோன்னா மிரர் தான் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்க மாதிரி தோணுது. மிரரு ரைட்டில் லெஃப்டில் வந்து மிரர் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ கைஸ் அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை வந்து நீங்கள் வந்து இங்கேயே வந்து லாக் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ நார்மலாக இங்கே ஒரு கொக்கிமாக இருக்குது, ஹெல்மெட் வந்து நான் லாக் பண்ணிட்டு போகலாம். பட் ஆனால் வந்து இது சேஃப்டியாக கேட்டால் கண்டிப்பாக வந்து நான் சேஃப்டி இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு லாக் மாதிரி உள்ள டிக்கிக்குள்ளே வச்சுட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லா சேஃபு. நீங்கள் நார்மலாக சும்மா ஏதாவது ஒரு கவரில் வந்து ஒரு மளிகை சாமான் பொருள் ஏதாவது வச்சுட்டிங்கன்னா அங்கே வந்து இந்த லாக் பண்ணிவிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வெயிட்டாக அதை நார்மலாக உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சாமான் சின்னதாக ஒரு கேரி பேக்கில் கொடுத்தாங்கன்னா அது வந்து இங்கே மாட்டிட்டு போகலாம் கைஸ். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து லெஃப்ட்டு நார்மல் இண்டிகேட்டர், ரைட்லேயே நார்மல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பிளாக் இல்லாமல் மெட்டாலிக் பிளாக்கோட ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த 2024 ஆவெனிஸ் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ ஆவெனிஸ் பெஸ்ட்டா என்டார்க் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். அவ்வளோதான் கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆவெனிஸ் 125cc ரிவ்யூ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கிங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. யாராவது இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இறக்கத்தான் இருந்தோம், அதுவரை அனைவரிடம் இரக்கத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம், பை பை பாய்.